தைவானுடைய முதல் ட்ரெயின் த்ரில்லர் மூவி தான் இந்த படம் 96 மினிட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜென்பி சினிமாஸின் ரிவ்யூ. படத்தினுடைய ஓப்பனிங்கே பரபரப்பாக தான் ஆரம்பிக்கும். தியேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பாமை ஹீரோவான ஆரன் டிஃப்யூஸ் பண்ண போறாரு. சிவப்பை கட் பண்ண போறாரா, கருப்பை கட் பண்ண போறாரா அப்படின்னு விஜயகாந்த் படம் ரேஞ்சுக்கு மஞ்சள் கலர் ஒயரை டக்குன்னு கட் பண்ணுவாப்ல. பாம்பு வெடிச்சிடும். இங்க வெடிக்காது. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளார அங்க இருக்கிற ஏகப்பட்ட பேர் இறந்து போறாங்க. என்னடா இது ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறப்ப ஒரு கல்லு ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல டிஃப்யூஸ் பண்ணா இன்னொரு இடம் ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சிடும். இந்த குண்டு வெடிப்புல கதாநாயகி ஓரளவுக்கு சேஃப் ஆயிட்டாப்பா. அவங்களும் இதே துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான். 3 வருஷம் குற்ற உணர்ச்சியோட இருக்கிறாப்புல ஹீரோவான ஏரோனும் அவருடைய காதலியும் மூத்த அதிகாரியும். குறிப்பு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குண்டு வெடிப்பு இருக்கு இல்லையா, அதுல இரங்கல் அஞ்சலி செலுத்திய மற்ற நபர்களும் இதே ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. இங்க தான் ஒரு எஸ்எம்எஸ் வருது. லீலிஜின் அதை ஓபன் பண்ணி பார்க்க ஏரன் கிட்ட வந்து காட்டுறாரு. இங்க பாரு, ட்ரெயினில் பாம்பு இருக்குது. நாம் இதை முழு மூச்சியாக இறங்கி வேலை செய்யலைன்னா ஏற்கனவே நாம் தோத்துட்டோம், இங்கேயும் நாம் தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாறா, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு ஹீரோவும் கதாநாயகியை கை கோர்த்துக்கிட்டு அதுக்கான வேலையில் இறங்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஓப்பனிங்லேயே டைரக்டர் ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று கொடுத்தாரு இல்லையா, பாம்பு ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல இருக்குது அப்படின்னு. இந்த ட்ரெயினில் தான் பாம்பு இருக்குங்கன்ட்டு சர்ச் பண்ணி அந்த பாம்பை கண்டுபிடிப்பாங்க ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ளார. அது பாம்பு இல்லை, எச்சரிக்கை தான். பாம்புங்கிறது பக்கத்தில் வந்துட்டு இருக்கே அந்த ட்ரெயினுக்குள்ளே வெடிக்கும். அந்த ட்ரெயினில் பாம்பு வச்சது ஒரு பெண் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அவன் என்னன்னா ஃபோன் அடித்தா ஹீரோ வரக்கூடிய இந்த ட்ரெயினில் ஒரு ஃபிசிக்ஸ் வாதியார் இருக்கிறாரு. அவருடைய மனைவி தான் அந்த பெண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணையும் அங்கே லாக் பண்ண ஃபிசிக்ஸ் வாதியாரையும் இங்கே லாக் பண்ணுறாங்க. மனைவி கிட்ட துருவி விசாரிச்சதுல 2 ட்ரெயின்லேயே மிகப்பெரிய பாம்பு பிளாஸ்ட் பண்ணக்கூடிய மேட்டர் இருக்கிறதாகவும், ட்ரெயினை ஸ்லோவாக போனால் சீக்கிரமாக பாம்பு அடிச்சிடும், அதுக்கான நேரத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய அதிகாரியை வச்சு நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க, பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. படம் பார்க்குற நமக்கு தான் தெரியும், ஏற்கனவே நீ பண்ணி அது வெடிச்சிருது இல்லையா, எப்படி அந்த லேடினால் முடியுங்கிறப்ப ஒரு சிறப்பான சம்பவத்தை ஒன்று பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்பீட் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லை புல்லட் ட்ரெயின் படம் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த ட்ரெயின்ல இருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு ஜம்ப் பண்ணக்கூடிய காட்சி, அதை இதில் பண்ண மாட்டாங்க. ஹீரோ மட்டும் ஜம்ப் பண்ணி அந்த ட்ரெயினுக்குள்ளார போகிறாரு. அங்கே வேற விதமான ட்விஸ்ட்டுகளும் உள்ளுக்குள்ளார வச்சுருந்துருக்குறாங்க. அங்கே கட் பண்ணா இங்கே வெடிக்கும், இங்கே கட் பண்ணா அங்கே வெடிக்கும். 2 பக்கமும் வெடிக்காத மாதிரி பார்த்துக்கணும்னா என்னதான் பண்ணுவார் ஹீரோன்னு பார்த்தா, அந்த ட்ரெயின்குள்ளார அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கையில் ரிமோட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான். அவன் யாருங்கிறதும் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, ஹீரோ வந்துட்டு இருந்த ட்ரெயினில் தான் இருக்கிறான் இந்த பாம்பு வச்சவனும். என்னதான் நடக்க போகுது கிளைமேக்ஸில் அப்படிங்கிறத ட்விஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக வேகமாக விறுவிறுப்பாக பண்ணியிருந்துருக்கிறாங்க இந்த படத்தில். இதில் சின்ன ஸ்லோ மோஷன்ஸுங்களும் உள்ளுக்குள்ளார நடக்கும். ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, மதர் சென்டிமெண்ட்டு, குழந்தை சென்டிமெண்ட்டு அப்படின்ட்டு அங்கங்கே சின்ன சின்ன சென்டிமெண்ட்டுகளையும் உள்ளுக்குள்ளார நகர்த்தி இருந்திருக்காங்க. கர்மா அப்படிங்கிறது மெயினாக ப்ளே ஆகிருக்குது இந்த படத்துக்குள்ளார. சினிமோட்டோகிராஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சிஜி மேக்ஸிமம் நமக்கு தெரியும் இதெல்லாம் சிஜியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அதை பெருசாக வெளிப்படுத்தாத விதத்தில் பண்ணியிருந்திருக்காங்க இந்த படத்தில். இன்னொன்று, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறப்ப அந்த பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல எட்டி குதிக்கணும், மக்களை காப்பாற்றணும், அதனால் நீங்களே எட்டி குதிச்சிருங்க அப்படின்னு ஒரு ஹீரோ ஒரு ஐடியா கொடுப்பாரு. நம்ம என்ன யோசிப்போம், எப்பயும் போல படத்தில் வர மாதிரி 3வது பெட்டி இந்த பக்கம் கழட்டி விட்டுருங்க, பாம்பு இருக்கிற பெட்டி மட்டும் நடுவில் வச்சிருங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதெல்லாம் முடியாது ராஜா. நீ உயிர் பழைக்கணும் அப்படின்னா ஓட்டர் ட்ரெயின்ல இருந்து எட்டி குதிக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க இந்த படத்தில். சில இடங்கள்லாம் நமக்கு புரியாமையும் போகலாம், எதுக்காக எல்லாரும் இந்த ட்ரெயின்குள்ளாரையே வராங்க அப்படிங்கிறத. அதுக்கும் சில காட்சிகள் எல்லாம் அங்கங்கே வச்சுருந்துருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரம் டைம் போகிறதே தெரியக்கூடாது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங் கிடையாது, தைவான் லாங்குவேஜோ இல்லை நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயோ பார்த்துக்கலாம், இங்கிலீஷ் சப்டைட்டிலும் இருக்குது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.